இன்றைக்கி நாம் முட்டை கலக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முட்டையை வந்து பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட குழம்பு இருக்கிறதுனால நான் இட்லி குருமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. தோசைக்கல்லில் வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கலக்கி வச்சுருக்க முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகக்கூடாது, லைட்டாக வந்து கொலகொலப்பு தன்மையாக இருக்கணும். இப்போ எல்லா பக்கமும் முட்டையை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கணும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான முட்டை கலக்கி ரெடி.